Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி போகி அண்ட் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இன்னைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை அப்போ நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவம். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உணர்வீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இதை எனக்கு ஷேர் பண்ணும்போது ஏதோ நானே அந்த இடத்துல அந்த பிரச்சனையில் மாட்டி வெளியில் வரத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை உண்மையிலே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி ஒன்லி ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த பேயோட உடம்பை போகி பண்டிகை அன்னைக்கு எரிச்சா மட்டும்தான் அந்த சாபம் தீரும். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தோடு தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு எபிசோட் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்லாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். சரி, 2015 இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண கார்த்திக். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் இருக்கிற கண்ணூர். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது கார்த்திக் இவருடைய வயசு 28. இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இவங்க அப்பா கேரளா திருவனந்தபுரத்தில் செகண்ட் ஹேண்ட் காரை சேல் பண்ணிட்டும் இருக்காரு. அப்பாவுக்கு அடுத்து அந்த பிஸ்னஸை கார்த்திக் இவர் தான் பார்த்துட்டும் இருக்காரு. சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக ஒரு குடும்ப தொழிலாக இந்த ஒரு விஷயமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி கார்த்திக் இவருடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் கார்த்திக் இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அதுவும் கார்த்திக் இவருடைய ஸ்கூல் நண்பர் ஒருத்தர் கால் பண்றாரு. இந்த போனை பார்த்த உடனே கார்த்திக் இவருக்கு ஒரு விதமான அதிர்ச்சி. என்னடா இவன் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ சடனாக கால் பண்ணுறான், இவன் நமக்கு சாதாரணமாக கால் பண்ண மாட்டானே, சடனாக கால் பண்ணியிருக்கானா, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு அந்த காலை அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட்டில் கார்த்திகோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நேரமாக அமைதியாகவும் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அழற மாதிரி சத்தமும் கேட்குது. டேய் சுதன், என்னராச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. இவங்க எல்லாருமே மலையாளத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த தமிழில் தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு தமிழ் நல்லாவே தெரியும். கார்த்திகம் தொடர்ந்து அவருடைய நண்பர்கிட்ட டேய் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுதான் இருக்காரு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த நபரால் எதுவுமே பேச முடியல. இதனால் கடுப்பான கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அந்த நண்பர் கால் பண்ணேன். இப்போ கார்த்திகம் டேய் சும்மா விளையாடுறதுக்கு நேரம் இல்லடா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போதான் ஆப்போசிட்டில் ஃபோன் பேசிட்டு இருக்கிற அந்த நண்பரும் மச்சான் இவ இறந்துட்டாடா அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாரு. அந்த பேரை கேட்ட உடனே கார்த்திக் இவருக்கு அப்படியே திக்குனாயிருது. சொல்ல போனால் அந்த மொபைல் அப்படியே கீழே போட்டுடுறாரு. ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த ஒரு பெயரை வேறு ஒரு நபர், அதாவது அவருடைய ஃப்ரெண்டு மூலயமா அந்த பேரை கேட்கும்போது கார்த்திக் இவருக்கு கொஞ்சம் படப்படன்னு ஆயிடுது, வேர்த்தும் ஊற்றிடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த நபர் ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாரு அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி. இதை கேட்டதுக்கப்புறம் கார்த்திக் இவருக்கும் இதயமே நொறுங்கி போன மாதிரி அந்தளவுக்கு ஒரு வழியை மனசளவில் உணர்ந்துட்டு இருக்காரு. அதனால தான் மொபைல்லாம் கீழே போட்டார். இப்படி மொபைலை கீழே போட்ட உடனே அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமும் வருது. அதாவது கார்த்திக் இவர் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயம். அதாவது 2006-7 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இவரும் இவருடைய நண்பரான இப்போ ஃபோன் பண்ணார்ல சுதன் கேரளாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்கூல்ல வேற ஒரு செக்ஷன்ல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க பேரு பிரீத்தி. சொல்ல போனா பிரீத்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் காதல் வலைகளை வீசியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மோஸ்டா யாருக்குமே செட் ஆகல. ஆனா என்ன அதிசயம் நடந்ததுன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணே வாண்டடா கார்த்திக் இவருக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கார்த்திக் இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் ஸ்கூல் படிக்கும்போது இந்த அடிதடி கேஸும் அண்ட் இந்த நல்லா படிக்கிற பசங்க அப்படின்ற கேட்டகரியில் கிடையவே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ரொம்பவே அமைதியாக இருக்கிற ஒரு பையன் தான். இப்படி சம்மந்தமே இல்லாமல் இந்த பையனுக்கு எப்படி பிரீத்தி இவங்க லவ் சொன்னாங்க அப்படின்னு அந்த ஸ்கூலில் ரொம்ப நாளாக ஒரு பரபரப்பான பேச்சும் போயிட்டு இருந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் எப்படியோ இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் லைஃப்ல என்டர் ஆயிருக்கு. இப்படி இருந்த இவங்க காதல் வாழ்க்கை அந்த காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக காலேஜ் ஃபைனல் இயர் முடியுது பார்த்தீங்களா. அப்படி முடிஞ்ச உடனே இவங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவலாக ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க. அது என்னன்னா,
இன்னிலிருந்து சரியா ஒரு சில குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நாம நமக்குள்ள பேசிக்க வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன். நம்ம ஃபேமிலியெல்லாம் செட் பண்ணிட்டு நமக்கு கல்யாண வயசு எப்போ வருதோ அப்போ நாம வீட்டில் பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நாம பார்த்துக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம் பிரீத்தி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடில் கார்த்திக் இவரோட வாழ்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு. பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசணும்னா எப்போவாச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் இவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்க. இப்படி 2015 வந்திருக்கு. அந்த 2015 தான் கார்த்திகோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சுதன் சொன்ன பார்த்தீங்களா, அவரும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி மச்சான் பிரீத்தி இறந்து போயிட்டாடா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போதும் இந்த பக்கம் கார்த்திக் இவருக்கு அந்த ஒரு அதிர்ச்சி தாங்க முடியல. இதயமே நொறுங்கி போயிருச்சு. தான் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டேன். யாருக்கு தான் அழுக வராது? இப்போ கார்த்திக் இந்த இடத்துல ஒன்று அழுதுட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சுதன் அவரு கால் பண்ணி என்னடாச்சு, எப்படி, எங்கே இருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டு இப்போ பிரீத்தியோட வீட்டுக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல பிரீத்தியோட உடல் இருக்கு. அந்த உடலை சுற்றி உறவினர்கள் எல்லாருமே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கார்த்திக் இவரால் அந்த ஒரு விஷயத்தை தாங்க முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சொல்லப்போனால் கார்த்திக் இவர் பிரீத்தியை லவ் பண்ணுற இந்த ஒரு விஷயம் பிரீத்தி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்படி எல்லாருமே இறந்து போன பிரீத்தி அவங்க வீட்டில் அந்த இறுதி சடங்குக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. ஒரு சைடில் கார்த்திக் இவரும் ரொம்பவே அழுதுட்டு இருக்காரு. இவர் ரொம்ப அழறாரு அப்படின்றதுனால கார்த்திகோட நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி விடுறாங்க. இப்போ கார்த்திக் கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த அவரால் ஏற்றுக்க முடியல. இப்படி இறந்து போன பிரீத்தியோட உடம்பு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. கார்த்திக் இவரும் பிரீத்தி இவங்க வீட்டோட அந்த மெயின் வாசல் கிட்டையும் இருக்காரு, தெரு வாசல் கிட்டையும் இருக்காரு. இப்படி அந்த வாசல் கிட்ட நின்று பிரீத்தி இவங்க வீட்டை அப்படியே அழுதபடி பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜன்னல் திறந்துதான் இருக்கு. அந்த ஜன்னல் கிட்ட யாரோ கார்த்தி இவரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கார்த்தி எதிர்ச்சியா பார்க்குறாரு. சரி, இவங்க வீட்டு ஆளுங்க தான் சோகம் தாங்க முடியாமல் மேலே இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவரும் ஆரம்பத்தில் நினச்சாரு. அழுதுட்டு தான் கார்த்திக் அந்த நபரை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அழற கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகையை நிறுத்திட்டு அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. ஏன்னா அங்கே நிற்கிறது உண்மையிலேயும் மனுஷன் கிடையாது, அது ஒரு உருவம், பேய், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த ஜன்னலுக்கும் கார்த்திக் நிற்கிற இந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்பவே கிட்டதான். ஈஸியாக இங்கேருந்து பார்த்தா அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு அவங்க முகம் ரொம்பவே தெளிவாக தெரியற அளவுக்கு தான் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கீழே நின்று பார்த்துட்டு இருக்கிற கார்த்திக் உண்மையிலே மேலே நிற்கிற அந்த உருவம் மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு ஆன்மா இல்லை பேயா கூட இருக்கலாம். அது ஏன் நம்ம இறந்து போன பிரீத்தியா இருக்கக்கூடாது, என்கிட்ட ஏதோ பேச நினைக்கிற போல இருக்கு அப்படின்னு இவரும் அங்கே இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லிக்காம சைலண்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்தும் போகிறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, பார்த்துருக்கு அப்படின்னு கூட இருக்கிற நண்பர்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க பயப்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் இங்கேருந்து நகரும் போதும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் எங்கடா போகிற, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, இல்லைடா பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மற்ற நண்பர்கள் எல்லாருமே சரி வீட்டுள்ள தானே போகிறோம் அப்படின்னு அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. கார்த்திக்கும் அப்படி சுற்றி பார்க்குறாரு. போகும்போது பிரீத்தியோட இறந்து போன சடலத்தையும் பார்க்குறாரு. அப்படி சடலத்தை பார்த்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. மேலே நம்ம பார்த்த அந்த உருவம் பிரீத்தி மாதிரி இல்லையே, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கே அப்படின்னு யோசிக்க, சரி எதுவாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக அது என் பிரீத்தியாக தான் இருக்கும் அப்படின்னு இவரும் பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த படிக்கட்டும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக அந்த படி ஏறி மேலேயும் போகிறாரு. மேலே போனால் ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை. அப்போவே கார்த்திக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு, மேலே ஆன்மா தான் இருக்கு, அது என் பிரீத்தி தான் அப்படின்னு அந்த இடத்துல பிரீத்தியோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பிரீத்தி நீ இங்கே தான் இருக்கியா, உண்மையிலே உனக்கு என்னாச்சு, இங்கே யார்கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உண்மையிலே உனக்கு என்னாச்சு அப்படின்னு அங்கே இறந்து போன பிரீத்தியோட ஆன்மாயிட்டையும் கேட்க. ஆனால் அந்த இடம் அமைதியாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு சில இடத்துல இருந்து இது பொருட்கள்லாம் கீழே விழுற சத்தமும் கேட்குது. திரும்பி பார்த்தா பொருள்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்படி கீழே விழுந்தது ஒரு ரூமில் இருக்கிற பொருள். அந்த ரூம்குள்ளேயும் போகிறாரு. அது வேற யாரோட ரூமும் இல்லை, பிரீத்தியோட ரூம் தான். அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோவும் ஒட்டி வச்சிருக்கு. அதில் ஒரு சில ஃபோட்டோ பிரீத்தி, கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ அங்கங்கே 1-2 மட்டும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த கார்த்திக்கும் அழுக தாங்க முடியல, ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரீத்தி சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்தும் பார்க்குறாரு. அப்போ அந்த டேபிளில் பிரீத்தியை அவங்க பயன்படுத்தின நிறைய பொருட்களும் இருக்குது. அதில் ஒரு பொருளை பார்க்குறாரு. அது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ச். அந்த வாட்சை எடுத்து பார்க்குறாரு. அந்த வாட்ச் ஏதோ ஒரு டைமில் ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓடவும் இல்லை.
தட்டியும் பார்க்கறது ஓடல. சரி பிரீத்தியோட ஞாபகமா இது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு அந்த வாட்ச் எடுத்து பாக்கெட்லேயும் வச்சுக்கிறாரு. அப்படி அந்த வாட்ச் எடுத்து பாக்கெட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது இவரால் தெளிவாக உணர முடியுது. ஏன்னா பின்னாடி நின்று நல்லா மூச்சு விடுறாங்க. ரொம்ப கிட்டலாம் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மேலே இப்போ அமைதியாக இருக்கு. அமைதியான இடத்துல ஒருத்தவங்க மட்டும் நல்லா சத்தம் போட்டு மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அந்த மூச்சு சத்தமும் கேட்க கார்த்திக் இவரும் பயந்தபடி அப்படியே சைட்லேயும் பார்க்குறாரு. ஒரு சைடில் லைட்டாக திரும்பி பார்க்கும்போது கிளியராக தெரியுது பின்னாடி யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு. இவருக்கும் ஒரு விஷயம் புரியுது, இங்கே நிற்கிறது மனுஷன் இல்லை, நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தோம்ல அந்த உருவம் தான் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அது பிரீத்தியாக தான் இருக்கும் அப்படின்னு இவரும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த பயத்தோட பிரீத்தி அப்படின்னு திரும்புகிறாரு. ஆனால் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருந்தது பிரீத்தியான்னு கேட்டிங்கன்னா பிரீத்தி கிடையாது, அந்த இடத்துல இருந்தது வேற ஒன்று. இப்போ திரும்பி பார்த்த கார்த்திக் இவருக்கும் ஒரு பேரதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய உடல்வாகு கொண்ட ஒரு உருவமும் இருக்குது. புடவை கட்டியிருக்கு, ஆனால் அந்த புடவெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கு. கையில் வலையெல்லாம் போட்டிருக்கு, அந்த வளையல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தலையில் பூவை வச்சு அந்த பூவை பிச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ண எப்படி இருக்கும், ஓரளவுக்கு அந்த பூ தலையில் ஒட்டியிருந்து. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்குண்டான அடையாளம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அதில் இருந்து மாறுபடுது. அது என்னப்பா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த உருவத்தோட முகத்தில் பார்த்தீங்கன்னா மீசை தாடி நல்லா வளர்ந்துருக்கு. லைட்டாக வளர்ந்துருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த உருவத்தோட முகம் ஃபுல்லாக ஒரு ஆணுக்குண்டான மீச தாடிலாம் நல்லா அடர்த்தியாக வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு. ஆனால் முகத்தில் அடிபட்டு ரத்தமாகவும் இருக்கு, கை கால் அங்கங்கே உடஞ்ச மாதிரியும் இருக்குது. அப்படிப்பட்ட உருவம் இப்போ கோபத்தோட எதிர்க்க இருக்கிற கார்த்திக் இவரை முறைச்ச மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துல அவர் கொன்னுரும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கார்த்திக் அந்த இடத்துல உணர்ந்திருக்காரு. அப்படி உணர்ந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்திருக்காரு. ஆனால் இவர் கத்துற அந்த ஒரு சமயம் இவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் கீழே இருந்திருக்காங்கல்ல, இவன் மேலே போய் ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சில நண்பர்கள் சந்தேகப்பட்டு மேலே வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த நண்பர்கள் உள்ள வர கார்த்திக் இவரும் பயப்பட கரெக்டாக இருந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கிற அந்த உருவமும் கண் இமைக்கிறதுக்குள்ள மறைஞ்சும் போயிருக்கு. இப்போ கார்த்திக்கும் அப்படியே நிலை தடுமாறி கீழே விழ ரெண்டு நண்பர்கள் வந்தாங்களா, அவங்களும் கார்த்திகை பிடிச்சிட்டே டே என்னாச்சுரா அப்படின்னு அவருக்கும் தண்ணி தெளிச்சு விஷயத்தை கேட்கலான்னு கேட்க, ஆனால் கார்த்திக் இந்த ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு முகத்தை பார்த்தா பயங்கரமாக பயந்துருக்காரு அப்படின்னு ரொம்பவே தெளிவாக தெரியுது. சக நண்பர்களும் கார்த்திக் கிட்ட கேட்குறாங்க, மச்சான் என்னாச்சுரா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனால் கார்த்திக்கும் அந்த ஒரு விஷயத்தை வெளிக்காட்டிக்காம இல்லடா அவள் போன சோகம் என்னால் தாங்க முடியல, அதான் ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பிரீத்தி இவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கமும் பண்ணிடுறாங்க. இப்படி அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கார்த்திகை அவங்க நண்பர்கள் கூட்டிகிட்டு வந்து அவரோட வீட்டிலையும் விட்டுடுறாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் அவரும் ரொம்பவே சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இறந்து போனது அவருடைய காதலி. இப்போ இந்த பக்கம் கார்த்திக் இவரும் ரொம்பவே சோகமாக தனிமையிலே இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் கார்த்திக் இவங்க வீட்டில் அப்பா அம்மா அண்ட் கார்த்திகோட தம்பி தங்கச்சி இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கேரளாலேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கார்த்திக் இவர் தனியாக இருக்கணும், அப்பா இல்லாத அந்த பிஸ்னஸை இவர் தான் அவர் இல்லாத போது போய் அங்கே என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்போ கார்த்திக்கும் பிரீத்தி இறந்து போயிட்டாங்களே அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஓரளவு வெளியில் வர முயற்சி பண்ணுறாரு. ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு விஷயம் தான் தோணும் அப்படின்னு அப்பப்போ இவங்க கடைக்கு போயிட்டு அங்கே பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருப்பாரு. பட் எண்ட் ஆஃப் த டே நைட்டு கடையை மூடி தான் ஆகணும். அப்படி மூடினதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் இவங்களுக்கு இன்னொரு வீடும் இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணுவார். அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் தனியாக இவரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் இவருடைய சகஜ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அந்த ஆரம்ப கட்ட நிகழ்வும் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. கார்த்திக் இவரும் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பொருளை தூக்கி தரையில் வேகமாக அடித்தா சத்தம் இப்படி கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட கார்த்திக் இவரும் பயத்தில் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவருடைய ரூம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. நல்லா தூக்கத்தில் இருந்து ஒரு பயத்தில் எந்திரிச்ச கார்த்திக் இவருக்கும் ஒன்றும் புரியல, என்ன இது பொருள் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அப்படி கீழே விழுந்த அந்த பொருள் காத்தடிச்சு கீழே விழல, யாரோ வேணும்னே தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு போயிட்டு லைட்டையும் போடுறாரு. லைட்டை போட்டு பார்த்தா தரையில் ஒரு வாட்ச் உடஞ்சிருக்கு. அது வேற யார் வாட்சும் இல்லை,
பிரீத்தி வீட்டில் இருந்து பிரீத்தியோட வாட்ச் எடுத்துன்னு வந்தார்ல, அந்த வாட்ச் தான் இப்போ தரையில் சிதறி கிடக்குது. இதை பார்க்கும்போது கார்த்திக் இவருக்கும் மனசு வலிக்குது. அந்த வாட்ச் மெட்டல் வாட்ச் தான். அடித்த வேகத்தில் தரையில் லைட்டாக அந்த டைல்ஸ் கல்லில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேத்துட்டு வந்திருக்கு. சாதாரணமாக டேபிள்ல இருந்து கீழே விழுந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிஞ்சி போனால் அந்த வாட்சோட கண்ணாடி மட்டும்தான் உடையும். ஆனால் இப்போது அந்த வாட்சை செதறி கிடக்கிறத பார்த்து கார்த்திக் இவருக்கும் ஒன்றும் புரியல. இப்படி இந்த வாட்சை செதறி இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படி ஒன்று சேர்த்து வச்சு ஒரு வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட பெட்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் டோருக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு கோவத்தோட உரும்புற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட கார்த்திக் இவருக்கும் ஒன்றும் புரியாமல் அந்த டோரை திரும்பி பார்க்குறாரு. ஒருவேளை இந்த தெருநாய் ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு ஒரு குழப்பமும் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த சத்தத்தை கேட்கும்போதும் ஒரு நாயோட உருமல் சத்தம் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இது நாயோட உருமல் சத்தம் இல்லை, இது வேற ஏதோ அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு அவரும் கணிக்கிறாரு. ஏன்னா இப்போ கார்த்திக் இவருடைய பெட்ரூம் அந்த டோருக்கும் இவருக்கும் இருக்கிற இடைவெளி கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த டோருக்கு கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதிக்கும் அந்த டோரோட கேப்பு ஒரு 1 இன்ச் வரைக்கும் கேப் இருந்திருக்கு. அந்த கேப்போட அந்த பக்கம் நாய் நிற்கிற மாதிரி எந்த தடயமும் இல்லை. ஏன்னா நாய் நின்றுதுன்னா அதோட கால் ரொம்பவே மெலிசாக இருக்கும். மிஞ்சி 2 கால் தெரிஞ்சிருந்தாலும் நாய்ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல 2 கால் இருக்குது. ஆனால் அந்த கால் மனிதனுடைய காலோட ஒப்பிடும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக சத்தம் இல்லாமல் அந்த டோர்கிட்டையும் வராரு. டோர்கிட்ட வந்து தரையாக படுத்து அப்படி அந்த டோருக்கு வெளியில் இருக்கிற அந்த உருவத்தையும் பார்க்குறாரு. கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ரூமுக்கு வெளியில் ஏதோ ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ எந்திரிச்சுன்னா கார்த்திக்கும் யார் இருக்கா அப்படின்னு மலையாளத்துலையும் கேட்குறாரு. ஆனால் வெளியிலேருந்து எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் டெய் யார் அப்படின்னு ஒரு மாதிரி திட்டுற மாதிரியும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது வெளியில் இருக்கிற அந்த உருவம் கோபத்தோட இன்னும் மூச்சு விட்டா அப்படி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட கார்த்திக்கும் லைட்டாக பயமும் வருது. கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம மெயின் கதவை சாத்திட்டு தான் வந்தோம். பூட்டிட்டு வந்த சாவி கூட என்கிட்ட தான் இந்த டேபிள் மேலே இருக்குது. இதை மீறி யார் வந்திருப்பான்? அப்படி மீறி வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இவரும் பல கோணங்களில் யோசிச்சுட்டும் இருக்க. சரி, இதெல்லாம் யோசிச்சா சரிப்பட்டு வராது. வெளியில் யார் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த டோரை பொறுமையாக திறக்கிறாரு. திறந்து பார்த்தா திறக்கிறதுக்குள்ள அங்கே இருக்கிற உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு. அப்போ இவர் யோசிக்கிற விஷயம், ஒருவேளை இது திருடனோட வேலை தான் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த வீட்டில் நானும் சரி அப்பாவும் சரி நம்ம செகண்ட் ஹேண்டில் காரை விற்கிறோம். அந்த காரை ஒருத்தவங்க கிட்டே விற்கும்போது ஒரு சில பேர் ரொக்கமாக காசும் கொடுப்பாங்க. அந்த காசை நம்ம உடனே பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் போட மாட்டோம். அந்த காசு 1-2 நாளாச்சும் நம்ம தங்கி இருக்கிற வீட்டில் இருந்துட்டு போகணும் அப்படின்னு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து மோஸ்ட்டாக இந்த வீட்டில் தான் வைப்போம். ஒருவேளை இது தெரிஞ்சு திருடன் எவனாச்சும் அதை திருடுறதுக்காக வந்திருக்கானோ? இப்போ வேற வீட்டில் 2 காரை வித்த காசு இருக்கு, அதுவே ஒரு 15 லட்சம் கிட்ட வரும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுதான் எவனோ வந்திருக்கான் அப்படின்னு கையில் கிடைக்கிற பொருள் எடுத்துட்டு அந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பெட்ரூம்ல இவரும் தங்கியிருக்காரு. மற்ற பெட்ரூமை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெட்ரூமுக்கும் போகிறாரு. அந்த பெட்ரூமை திறந்தும் பார்க்குறாரு. திறந்து பார்த்தா அங்கே எந்த விதமான நடமாட்டமும் இல்லை. சரி, இன்னொரு பெட்ரூமை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற இன்னொரு பெட்ரூம் கிட்டேயும் போகிறாரு. போனால் அந்த ரூம் இருட்டாக இருக்கு. ஆனால் அந்த இருட்டிலேயே ஒரு கருப்பான உருவம் தெளிவாக தெரிஞ்ச அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த ரூமோட கார்னரில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டும் இருக்காங்க. கார்த்திக் இவர் நிற்கிற இடத்துலேருந்து பக்கத்துலேயே சுவிட்சும் இருக்குது. அந்த சுவிட்சை போடுறாரு. போட்டு பார்த்தா அங்கே நிற்கிறது உண்மையிலே திருடன் கிடையாது. பிரீத்தி வீட்டில் பார்த்த அந்த பெண் ஆண் கலந்த அந்த உருவம் இல்லை. அந்த பேய் தான் இப்போது இங்கே இருக்குது. எப்பா ஆண் பெண் கலவை அப்படின்னு சொல்கிற, அப்போ நான் திருநங்கையான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இது சின்ன ட்விஸ்ட்டா? எனக்கு தெரிஞ்சு ஆண் பெண் திருநங்கை இந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கு. நீ சொல்லதை வச்சு பார்க்கும்போது அந்த உருவம் புடவை கட்டியிருக்கு, வளையல் போட்டிருக்கு, தலையில் பூ வச்சிருக்கு, ஆனால் முகத்தில் தாடி மீசன் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருநங்கை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை போக போக நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் கடைசி பார்ட்டு. அதை அப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு அதை பெயின்னு மட்டும் சொல்கிறேன். இப்போது அந்த ரூமோட அந்த கார்னரில் நிற்கிற அந்த பெயின் திடீர்னு கார்த்திக் இவருக்கு முன்னாடி வந்து இவருடைய கழுத்தை நெரிச்சிருக்கு. கழுத்தை பிடிச்சது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற ஒரு இரும்பு பொருளை அப்படி கீழே தட்டி விட்டுட்டு கார்த்திக் இவரை அப்படி கழுத்தை நெரிச்சு தூக்கியும் போடுது. அப்படி தூக்கி போட்டதில் அந்த வீட்டோட ஹாலில் அப்படி கீழே விழுறாரு. விழுந்து வலியிலும் துடிக்கிறாரு. ஏன்னா கீழே விழுந்ததில் தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு.
இது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் இவரை நோக்கி முன் வந்துட்டும் இருக்கு. கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த உருவம் அந்த அளவுக்கு கொடூரமாகவும் இருக்கு. இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, இது எதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த உருவத்தை, இந்த பேயை தான் நான் பிரீத்தி வீட்லேயும் பார்த்தேன். ஒருவேளை இதுக்கும் என் பிரீத்தி இறந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சில கேள்விகள்லாம் எழுதிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடக்கிற அந்த சமயம் வரைக்கும் கார்த்திக் எப்படி பிரீத்தி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே கேட்கல. அங்கே இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனால் யாருமே அதை சொல்ல முன் வரல. ஃபர்ஸ்ட் அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்த்திக் இவரும் எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வெளியில் ஓடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உருவம், அந்த பேய் கார்த்திகோட தலைமுடியை பிடிச்சி அப்படி இழுத்து கீழே தள்ளிடுது. அப்படி கீழே தள்ளினதுல கார்த்திக் இவருடைய தலை அங்கே இருக்கிற சவத்துல பட்டு ரத்தமாக வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு சில நிமிஷத்தில் அப்படியே மயங்கியும் போயிடுறாரு. அப்படி மயங்கினவருக்கு என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. இப்படி பொழுது விடியும் போது தான் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவும் வருது. அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பயங்கரமாக கலைஞ்சும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இவர் செவத்துக்கிட்ட தானே சாஞ்சி அடிப்படும் போது சாஞ்சு உட்காந்துருந்தாரு. ஆனால் இப்போ அவர் அந்த இடத்துல இல்லை, அந்த வீட்டோட நடுப்பகுதி, ஹாலோட நடுப்பகுதியில் இருந்துருக்காரு. அவரோட உடம்பு ஃபுல்லாக நிறைய அடிபட்டிருக்கு. அவருடைய சட்டையாக இருக்கட்டும், பேண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கிழிஞ்சு நகத்தடங்களாக இருந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு அந்த பேய் இவர்கிட்ட உடல் ரீதியாக தப்பான விதத்தில் ஏதாச்சும் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த பேயோட முழு கோவம் என்னன்னா இவனை கொல்லணும், அப்படி இல்லைன்னா இவனை காயப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல, இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண கார்த்திக் அவரே சொல்லியிருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் வலியோடு எந்திரிக்கிறாரு. உடம்புல நிறைய இடத்துல அடிபட்டுக்குன்னா எலும்பு உடஞ்சி அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே உள்காயம்தான். ஆனால் இருந்தாலும் எந்திரிச்சு நடக்க முடியுது, மற்ற வேலைகள்லாம் செய்யவும் முடியுது. அப்படியே எந்திரிச்சு போகிறாரு, பாத்ரூமில் குளிக்கிறாரு. அங்கேயே மாற்று துணிலாம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றிட்டு மொதல் வேலையாக இங்கேருந்து கண்ணூரில் இருக்கிற பிரீத்தி அவங்க வீட்டுக்கும் போகிறாரு. அவங்க வீட்டில் போயிட்டு உண்மையிலே பிரீத்தி எப்படி இறந்தா அப்படின்னு அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட கேட்க, ஆனால் யாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்ல முன் வரலை. அப்போது பிரீத்தியோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த தங்கச்சி கார்த்திக் இவரை பார்த்து தனியாக வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாங்க. இதை கார்த்திக் இவருக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக் அப்படியே பொறுமையாக வீட்டோட மாடிப்படிக்கு ஏறுறாரு. அந்த வீட்டில் கார்த்திக் இவரை நல்லாவே தெரியும். இவர் எங்கே போனாலும் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. இப்படி மாடிக்கும் போகிறாரு. மாடிக்கு போன கொஞ்ச நேரத்திலே பிரீத்தியோட தங்கச்சியும் மேலே வராங்க. அப்படி மேலே வந்ததுக்கப்புறம் கார்த்திக் பிரீத்தியோட தங்கச்சிக்கிட்ட, உன் அக்காவுக்கு என்ன நடந்தது, அவள் எப்படி இறந்தா, யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கேட்க, அப்போது அவங்க தங்கச்சி அந்த இடத்துல பயங்கரமாக அழுறாங்க. அழுது மட்டும் இல்லாமல், என்னால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, ஏன்னா விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்குது, நம்ம வழக்கமாக எல்லாருமே மீட் பண்ணுவோம்ல, அந்த பார்க்குக்கு நீங்கள் போயிருங்க, நான் வீட்டில் ஏதாச்சும் சாக்கு சொல்லிவிட்டு அங்கே வந்துடுறேன், அங்கே இதை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ நான் அதை பேசினேன்னா ரொம்ப நேரம் மேலே இருந்தேன்னா கீழே இருக்கிறவங்க மேலே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட அம்மா மேலே வராங்க. என்னம்மா இங்கே நின்று என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு ஏதோ வேவ் பார்க்குற மாதிரி வந்த மாதிரி இருந்ததான் கார்த்திக் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுட்டு கார்த்திக் இவரும் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்த விட்டு அப்படி கிளம்பி அந்த பார்க்கில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் இந்த பக்கம் பிரீத்தியோட தங்கச்சி வர மாதிரி இல்லை. கடைசியாக அவங்க வரலன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தங்கச்சி வந்துடுறாங்க. இப்போ 2 பேருமே மீட் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே அவளுக்கு என்னாச்சு, என்னதான் பிரச்சனை, தெளிவாக சொல்லு, எதையும் மறைக்காத அப்படின்னு கார்த்திக்கும் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, அப்போது தங்கச்சி நடந்தது என்ன அப்படின்னு கிளியராக விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த பக்கம் பிரீத்தி இவங்களுக்கு ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்திருக்கு. அதனால் சிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க. சைட்லேயே டேலி கிளாஸ் அண்டு ஆடிட்டிங்க்கு தேவைப்பட்ட மற்ற இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்போ டேலி கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பழக்கமாக்குறாங்க. அவங்க பேரை கார்த்திக் இவரும் சொல்லலை, அதனால் அந்த பையன் பேரை அருண் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது டேலி கிளாஸில் இருந்துட்டு இருக்கிற அருண் அந்த பையன் பிரீத்தி கிட்ட வாண்டடாக வந்து பேச, பிரீத்தியும் ஓகே நம்ம கிளாஸ் பையன் தானே அப்படின்னு அவங்களும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பேசுகிற இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போக போக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் வந்திருக்கு. பிரீத்திக்கும் இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஓகே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது அந்த பையன் பிரீத்தி கிட்ட, நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுனதுக்கு காரணமே நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்ல, அப்போ பிரீத்தி அவங்களும்
நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இது மட்டும் இல்லாமல் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், எங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துல கல்யாணம் ஆயிரும், இந்த ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்கே தெரியும், நீ வந்து இப்படி சொன்ன எப்படி, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நண்பராக இருக்கதான் இவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் அந்த பையன் அருணும் சரி நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறான். அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணாதா அந்த ஒரு சமயமும் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருக்கான். சில நேரம் லவ் பண்ணு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு லெவலுக்கு அப்புறம் பிரீத்திக்கு கொஞ்சம் கடுப்பாயிருது. இவன் என்னடா திடீர்னு ஃப்ரெண்டாக பேசுகிறான், திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அப்படி கடுப்போட உச்சமாக பிரீத்தி ஒரு நாள் அந்த பையனை பயங்கரமாக சொல்லப்போனால் பயங்கரமாக திட்டிடுறாங்க. அப்படி திட்டுற அந்த நாள் எது தெரியுமா? 2015 ஓணம் பண்டிகை அன்னைக்கு. அப்போ அந்த பண்டிகை அப்போ அந்த பையன் வினோதமாக மறுபடியும் பிரீத்தி கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். வினோதமாவா? அப்படி அந்த பையன் என்ன வினோதமாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா பொண்ணு மாதிரி ஓணம் சாரியும் கட்டியிருக்கான், கை ஃபுல்லாக வளையலும் போட்டிருக்கான், இது மட்டும் இல்லாமல் தலை ஃபுல்லாக மல்லிப்பூவும் வச்சுருக்கான், நெத்தியில் பொட்டுலாம் வச்சுருக்கான். சொல்லப்போனால் அந்த பையன் அந்த ஓணம் பண்டிகை அப்போது ஒரு பெண் வேடத்தில் வந்து பிரீத்தி இவங்களுக்கும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். பட் மீசா தாடி எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. இதை பார்த்து பிரீத்தி இவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ரொம்பவே கோவத்தில் வன்மையாக திட்டிருக்காங்க, ஏன் அசிங்கமாகவும் திட்டிருக்காங்க, செத்துப்படா என் கண்ணு முன்னாடி முழிக்காத அப்படின்னு கண்டபடியும் திட்டிருக்காங்க. அப்படி திட்டிட்டு பிரீத்தி இவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்போது ஒரு இடத்துல பிரீத்தி இவனுடைய அந்த டாலி கிளாஸில் மற்ற நண்பர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க 2 பேர் அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது காதுபட பிரீத்தி இவங்களுக்கும் கேட்டுது. டேய் என்ன பேசுகிறீங்க, எதுவும் என் பேச்சு அடிபட்டுச்சு அப்படின்னு அந்த பசங்கிட்ட சண்டை போட்டு கேட்கும்போது தான் அந்த பசங்க அந்த 2 கிளாஸ் பசங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த இடத்துல அருண் ரொம்ப நாளாக பிரீத்தி பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். ஆனால் பிரீத்திக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு இந்த பையன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ கிளாஸில் இருக்கிற அந்த 2 பசங்க அருண்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் உனக்கு பிரீத்தி வேணுமா, நான் சொல்கிற விஷயத்த பண்ணு அப்படின்னு இவனுங்களுக்குள்ள கிண்டலா ஏரியா நெருப்பில் இன்னும் என்ன ஊத்துற மாதிரி அருண்கிட்ட இப்போது ஓணம் பண்டிகையும் வரப்போகுது, அன்னைக்கு நீ ஓணம் சாரி கை ஃபுல்லாக வளையல் போட்டுக்கும், தலையில் பூ வச்சுக்கோ, இந்த ஒரு கெட்டப்பில் நீ பிரீத்திக்கிட்ட உன் லவ்வை சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவா. ஏன்னா ரொம்ப நாளாக அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி கெட்டப்பில் வந்து அருண் என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணானா நான் அவனை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு பிரீத்தி ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாடா. அதனால தான் அவளுக்கே தெரியாமல் அவன்கிட்ட சொல்கிறோம், இந்த ஒரு விஷயத்தை நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அந்த 2 பசங்க ஏற்றியும் விட்டுருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே பிரீத்தி இவங்க தான் இந்த ஒரு விஷயத்த, அதாவது அருணை இந்த புடவை கட்டிட்டு வலையெல்லாம் போட்டுட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த சீரியஸாக சொல்லலை. ஏன் அந்த ஒரு விஷயம் அருண் கூட தெரியாது. அந்த 2 நண்பர்கள் சரிம்மா அந்த பையன் ரொம்ப நாளாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அப்படி என்ன தான் பண்ணா நீ அவனை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு கேட்க. டே ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குடா, நான் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன், சரி இதேமாரி நான் அவனை லவ் பண்ணணும்னா இந்த ஓணம் பண்டிகை வரப்போகுது, அவனை ஓணம் சாரி கை ஃபுல்லாக வளையல் தலை ஃபுல்லாக பூ இதெல்லாம் வச்சுட்டு வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க இந்த 2 பசங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக. அதை உண்மை நம்பியா இல்லை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இல்லையா என்னன்னு தெரியல. அந்த 2 பசங்களும் இந்த ஒரு விஷயத்த அருண்கிட்ட சொல்ல, அருணும் இந்த ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓணம் அப்போ புடவையோடு வந்திருக்காரு, ப்ரொப்போஸ் பண்ணி அசிங்கப்பட்டும் போயிருக்காரு. இப்படி அசிங்கப்பட்டு அருண் ஓரமாக நின்றுருக்க பிரீத்தியும் சரி அந்த பசங்களும் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பஸ்லையும் ஏறி இருக்காங்க. அப்போ அந்த பையன் சரி பிரீத்திகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு அதே கெட்டப்போட ஓடி போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏற முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் கட்டிட்டு வந்தது புடவைல, அந்த புடவை கட்டிட்டு ஒழுங்காக ஓடவும் முடியல. கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த புடவை கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு, காலில் மிதிப்பட்டு தடிக்கு கீழே விழுந்திருக்காரு. அப்படி தடிக்கு கீழே விழுந்ததில் பின்னாடி வந்த லாரி அவர் மேலேயும் ஏறிட்டு இருக்கு. அப்படி ஏறினதில் சம்பவ இடத்துலேயே கார்த்திக் இறந்தும் போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பிரீத்தியும் சரி அந்த 2 நண்பர்களும் சரி கண்கூட பார்த்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்காங்க. ஏன்னா லைவ் ஆக்சிடெண்ட்டை பார்த்தா அவங்க மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. உடனே பிரீத்தி இவங்க போயிட்டு இருந்தா அந்த பஸ்ஸும் நின்றுருது. பிரீத்தி கூட இருந்த 2 நண்பர்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆக்சிடென்ட் ஆன கார்த்திக் அவரை நோக்கி ஓடியும் வராங்க. லாரி அவரோட உடம்பு மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு சில வினாடிகள் வந்து அவரோட உடம்புல உயிர் இருந்திருக்கு. ஆனால் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் கூட பார்வை எல்லாமே பிரீத்தியை பார்த்தா மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? ஒருவித கோவத்தோடு இருந்திருக்கு. ஏன்னா சாகர தருவாயில் இருக்கிற
அப்போ வரைக்கும் தெரியாது இந்த ஒரு விஷயத்த பிரீத்தி சும்மா கிண்டலுக்காக தான், அதுவும் இந்த 2 பசங்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை அவருக்கு தெரிய வைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. ஸோ தப்பு அவங்க மேலே இல்லை, இந்த இடத்துல போட்டு கொடுத்த 2 பசங்க இருக்காங்களே அவங்க மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு இருந்திருக்கு. ஏன்னா அந்த 2 பேருமே அருண் இவரை ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி பார்த்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. இப்போ பிரீத்தியும் இறந்து போன அருண் அவரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் டார்ச்சர் பண்ணாலும் ஒரே கிளாஸ் பசங்க. இது மட்டும் இல்லாமல் கண்ணு முன்னாடி இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு அதிர்ச்சியை இவங்களால ஏற்றுக்க முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அருண் அவரோட உடலை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பிரீத்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தங்கச்சியும் ஆறுதல் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத, அவன் ஆயுசு முடிஞ்சிருச்சு, இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலை பாரு, இந்த இடத்துல தப்பு உன் மேலே கிடையாது. இப்படியே அருண் இவர் இறந்த 3வது நாள் வருது. அப்படி அந்த 3வது நாள்ல இருந்து பிரீத்தி இவங்களுக்கு இந்த பக்கம் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பிரீத்தி அவங்க தங்கச்சி 2 பேருமே ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரீத்தியோட தங்கச்சி பிரீத்தியோட காலை தட்டி எழுப்புறாங்க. அக்கா இது கொஞ்சம் கூடவா அப்படின்னு பிரீத்தியை கூப்பிட, ஏய் பெட்ரூம்லேயும் பாத்ரூம் இருக்கேடி, இங்கே போகிறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே தண்ணி வரல, கீழே போகலாம், எனக்கு பயமாக இருக்கு, என் கூட துணைக்கு வாக்கா அப்படின்னு பிரீத்தியோட தங்கச்சியும் கேட்க, நான் துணைக்கு வர்றது இருக்கட்டும், என்ன எப்பவுமே என்னை பிரீத்தின்னு தான் கூப்பிடு, இப்போ என்ன வார்த்தைக்கு வார்த்தை அக்கான்னு கூப்பிட்ற அப்படின்னு கேட்க, இல்லைக்கா பயமாக இருக்குது என் கூட அப்படின்னு பிரீத்தியை கூப்பிட, சரி இவங்களுக்கும் சரி தங்கச்சி தனியாக போகிறல அப்படின்னு அப்படி எந்திரிச்சு லைட்டை போடலான்னு போகிறாங்க. அப்போ பிரீத்தியோட தங்கச்சி லைட்லாம் போடாத, வா அதான் வந்துட்டல கீழே போகலாம் அப்படின்னு 2 பேருமே இப்போ படி இறங்கி கீழேயும் போகிறாங்க. இப்படி கீழே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூமும் இருக்குது. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, ஏண்டி வீட்லேயே பாத்ரூம் இருக்குல்ல, அது உள்ளே போகலாம்ல அப்படின்னு. மேலேயும் தண்ணி வரல, அப்போ இதுலேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்காது, வெளியில் தான் கிணறு இருக்குல்ல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டை விட்டு வெளியிலையும் வராங்க. அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரீத்தியோட தங்கச்சி அங்கே இருக்கிற பாத்ரூம், வீட்டுக்கு பின்பக்கத்தில் தான் பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமோட கதவை திறந்து உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரீத்தி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க, ஒரு லெவல் வரைக்கும் அப்படின்னு அந்த ஊங்கொட்ட சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சத்தமும் அமைதியாயிடுது. ஏய் எவ்வளோ நேரம்டி, சீக்கிரம் வெளியில் வா அப்படின்னு இந்த பக்கம் பிரீத்தி ரொம்பவே தூக்க கலகத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி அந்த பாத்ரூமை பார்க்கும்போது தான் ஒரு விஷயமே பிரீத்திக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, அந்த பாத்ரூமோட லைட்டே போடலை, வெளியில் சுவிட்சும் ஆன்ல இல்லை. இவன் லூஸு பாத்ரூம் சுவிட்ச் கூட போடாமல் உள்ளே போயிருக்கா அப்படின்னு பாத்ரூம் லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு, ஏய் உனக்கு பயமாகவே இல்லையா, பாத்ரூம் லைட்டு கூட போடாமல் உள்ளே போயிருக்க அப்படின்னு கேட்க, அப்பவும் சத்தமே இல்லை. அப்போ கதவை தட்டலான்னு தட்டுறாங்க. தட்டும்போதும் பாத்ரூம் கதவு திறந்துருது. ஏய் என்னடி கதவை லாக் பண்ணாமல் கூட உள்ளே என்ன பண்ணுற அப்படின்னு அந்த கதவை அப்படியே பொறுமையாக திறக்கிறாங்க. திறந்து பார்த்தேன், அந்த பாத்ரூம்குள்ளே ஆள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இதை பார்த்த பிரீத்திக்கு கை கால்லாம் உதறவும் ஆரம்பிக்குது. அவங்க தங்கச்சி பேரை சொல்லியும் கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே அவங்க தங்கச்சியும் ஆளை காணோம். இப்போ பயத்தோட அப்படி நடுங்கிட்டு இங்கேருந்து வேக வேகமாக ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டோட மெயின் கேட்டு, வாசக்கதவு இல்லை, மெயின் கேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. யார் இது இந்த நேரத்தில் நிற்கிறா அப்படின்னு அந்த பயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்தா அங்கே நிற்கிறது மனுஷங்க கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வெள்ளை கலர் புடவை கட்டியிருக்காங்க. வெள்ளை கலர் புடவைனா ஓணம் புடவை. அந்த கையில் வலையெல்லாம் போட்டிருக்காங்க. தலைமுடிலாம் சாதாரணமாக ஒரு பையன் எப்படி முடி வெட்டியிருப்பான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த முடியில் பூவை வாண்டடாக கட்டினா அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. புடவை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இது எல்லாமே அங்கே இருக்கிற தெரு விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரியுது. யார் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா பிரீத்தியோட இதயம் அப்படி தூக்கி போடுது. என்னன்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போன அருணோட பேய் உருவம். இப்படி இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் பிரீத்தி அப்படியே கீழே விழுந்து தத்தளிச்சு எந்திரிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கதவை சாத்திட்டு மேலே இருக்கிற அவங்க பெட்ரூமுக்கும் போயிடுறாங்க. அங்கே பெட்ரூம் போயிட்டு லைட்டை போட்டு பார்க்கும்போது தான் உண்மை என்னன்னு தெரியுது. அது என்னன்னா, பிரீத்தியோட தங்கச்சி பெட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிரீத்திக்கு, உண்மையிலே இங்கே இருக்கிறது என் தங்கச்சியா, அப்படி இங்கே இருக்கிறது என் தங்கச்சினா என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது யார், ஒருவேளை இவ தான் நம்ம கிட்ட விளையாடுறாளோ அப்படின்னு அவங்க தங்கச்சியை எழுப்பி அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் நல்லா தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச பிரீத்தியோட தங்கச்சிக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரில, பிரீத்தி என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. இது பிரீத்திக்கும் புரிஞ்சிருது, என் தங்கச்சி போய் சொல்லலை, அப்போது என்னை கூட்டிகிட்டு போனது
அருணோட ஆன்மாவா அப்படின்னு அவங்களுக்கும் தூக்கி வாரி போடுது. கதவுலாம் சாத்தி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க பெட்ரூம் ஜன்னல் இருந்து பார்த்தா வீட்டு வாசல் அந்த கேட்டும் தெரியும். இப்போ அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு பொறுமையாக ஜன்னல் கதவையும் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா இன்னமும் அந்த உருவம் கீழே இருக்கு, ஆனால் பார்வை மேலே இருக்கு. ஏன்னா பிரீத்தி இவங்க அந்த ஜன்னல் திறந்துருக்காங்கல்ல, அந்த உருவத்துக்கு தெரிஞ்சிருக்கு பிரீத்தி எங்கேருந்து தான் நம்மளை பார்க்குறா அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த உருவத்தோட தொல்லை அந்த நைட்டு பிரீத்தி இவங்களுக்கும் இல்லாமல் இருக்குது. பிரீத்தியும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருக்காங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த கார்த்திக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரம் கார்த்திக் அவரோட நம்பர் பிஸியாக இருந்திருக்கா இல்லை நம்பர் நாட் ரீச்சபிள் என்னன்னு தெரியல, அவருக்கும் லைன் போகல அப்படின்ன உடனே இந்த ஒரு விஷயத்த சரி என் தங்கச்சிக்கிட்டாச்சும் சொல்லலாம் அப்படின்னு நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே தங்கச்சிக்கிட்ட கார்த்திக் ஃபோன் ட்ரை பண்ணாங்கல்ல, அது கொண்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்ல. இப்போ தங்கச்சியும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அக்கா இது ஏதோ தப்பாக இருக்குக்கா, இது ஏதோ பிரச்சனை போய் முடியுன்ற மாதிரி தோணுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லிடலாம், வீட்டில் சொல்லி இது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம், இல்லைனா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்ல. இல்லடி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அக்கா அன்னைக்கு கிளம்பி டாலி கிளாஸுக்கும் போயிடுறாங்க. அப்படி டாலி கிளாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் பிரீத்தி பாடியாக தான் வராங்க. ஏன்னா பிரீத்தி இவங்க ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது எதிர்பாராத விதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிடுறாங்க. சொல்லப்போனால் அந்த ஆக்சிடென்ட் அருணுக்கு எப்படி நடந்தது அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யூகம். அப்படி தான் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பிரீத்தி இவங்க வீட்டுக்கும் தெரிய வருது. எல்லாருமே பயங்கரமாக கதறாங்க. பிரீத்தியோட தங்கச்சி மூலயமா பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வருது. அப்படிதான் அன்னைக்கு அந்த ஃபோன் கால் கார்த்தியோட நண்பர் ஸ்கூல் ஃப்ரெண்டு சுதன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு மூலயமா கார்த்திக் இவருக்கும் தெரிய வந்திருக்கு பிரீத்தி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு தான் கார்த்திக் பிரீத்தியோட வீட்டுக்கும் போயிருப்பாரு. போன அந்த இடத்துல தான் அந்த உருவத்தையும் பார்த்துருப்பாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே பிரீத்தியோட தங்கச்சி கார்த்திகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கார்த்திக்கு கிளியராக புரிஞ்சிருது. செத்து போன அந்த பையனோட ஆன்மா தான் பிரீத்தியை கொண்டு இருக்கு. பிரீத்தியை மட்டும் இல்லை, இப்போ நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, நம்மளே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கும் தெளிவாக தெரிஞ்சு இது எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு கார்த்திக் இப்போ எங்கே போறாருன்னா அவங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. இவங்க வீட்டில் நல்லது கெட்டது ஏதாச்சும்னா அவரு தான் நாள் குறித்து சொல்லுவார். அவர் மூலியமாக ஏதாச்சும் பெரியவங்க இருக்காங்களா இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் தேடியும் போறாரு. இப்போ அந்த ஜோசியம் கணிச்சு சொல்கிற அந்த நபரை பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இது எதுவும் எனக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அப்போ அவரும் ஒரு சில விஷயங்கள் கணிக்கிறாரு. அப்படி கணிச்சு பார்க்கும்போது அந்த ஜோசியர் சொல்கிற விஷயம், தம்பி இறந்து போனவன் இப்போ சாதாரண ஆன்மாவா இல்லை, அவன் ஆன்மா ஒரு மாதிரி பிரேதாத்மாவை சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன வயசில் நிறைவேறாத ஆசை, இது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்கான், அந்த பொண்ணு உன் மேலே ஆசைப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இறந்து போனதுக்கு காரணம் நீ லவ் பண்ண அந்த பொண்ணு தான் அப்படின்னு அந்த கோபத்தை காட்டுற விதமாக தான் அந்த பொண்ணையும் கொண்டு இருக்கான். இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் நீயும் லவ் பண்ணியிருக்கீங்களே, இப்போ உன்னையும் கொள்றதுக்காக தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இதை அவ்வளோ சுலபமாக சரி பண்ண முடியாது. நான் ஒரு காலத்தில் தாந்திரிகராக இருந்தேன், இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜோசியம் பரிகாரம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பெரிய இடத்துல ஆட்கள்லாம் தெரியும், நான் ஒருத்தருடைய நம்பர் விலாசமும் தரேன், அவரை போய் பாரு, கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைலேருந்து உன்னை முழுசாக வெளியில் கொண்டு வருவார் அப்படின்னு ஒருத்தருடைய அட்ரஸையும் கொடுக்குறாரு. இந்த அட்ரஸை வாங்கின உடனே இப்போ கார்த்திக் டைரெக்டாக அந்த தாந்திரிகரை பார்க்க தான் போகிறாரு. ஆனால் தாந்திரிகரை பார்க்க அவருடைய இடத்துக்கே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த தாந்திரிகர் கார்த்திகை வீட்டுக்குள்ளே விடல. தம்பி வீட்டுக்குள்ளெல்லாம் வராத, உன் பின்னாடி ஒரு துஷ்ட ஆன்மா இருந்துட்டு இருக்கு, எதுவும் பண்ண முடியாது, வெளில போ அப்படின்னு ஏதோ கண்டவனை துரத்துற மாதிரி அந்த தாந்திரிகர் கார்த்திகை இவரை துரத்துனதா அவரே சொல்லியிருக்காரு. இப்போ கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னும் தெரியல. அந்த தாந்திரிகர்கிட்டே கேட்குறாரு, ஐயா இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும், ஏதாச்சும் உதவி பண்ணுங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க, நான் அங்கே போகிறேன்னு சொல்ல அந்த தாந்திரிகரும் கார்த்திகை வீட்டுக்கு வெளியில் தான் நிற்க வச்சு பேசுகிறாரு. உன்னை அவ்வளோ சுலபமாக இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது, அப்படி நீ வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டனா நீ ரொம்பவே கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்தோட இப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலைக்கு போன், அந்த இடத்துல உனக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் உனக்கு உதவி தேடி வரும், நீ தேடி போக வேண்டாம், நீ அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்திக்கும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து அவரோட வண்டி எடுக்கிறாரு. இப்போ கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கும் வராரு. இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் வந்துடுது. இப்படியே கஷ்டப்பட்டு இப்போ திருவண்ணாமலையும் போயிடுறாரு. அங்கே போயிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கும் போயிடுறாரு. இப்படி கோயிலில் போன கார்த்திக் இவருக்கும் அங்கே என்ன பண்ணுறது, யாரை போய் பார்க்குறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்போது அந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் பேசிட்டும் இருக்காங்க. நம்ம கிரிவலத்துக்கு எந்த சைடாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே ஒரு திசையை காட்டுறாங்க.
கார்த்திக் இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி நம்மளும் கிரிவலம் போகலாம் அப்படின்னு அந்த மலையை சுற்றி நடப்பாங்கல்ல, இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிட்டத்தட்ட பாதி தூரம் வரைக்கும் நடந்திருப்பாரு. அந்த மலைக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தாவும் உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு சாமியார்னு சொல்ல முடியாது, ஏதோ வழி தெரியாம இந்த இடத்துல உட்காந்துருக்காரு, இல்லை இந்த ஊர் ஆளுன்னு கூட சொல்ல முடியாது. சம்மந்தமே இல்லாம ஒரு நபர் உட்காந்துருக்க. இப்போ அந்த நபரை சாதாரணமாக பார்த்தபடி கார்த்திக் இவரும் அந்த நபரை கடக்கிறாரு. அப்படி கடக்கும்போது கடைசியாக வந்துட்டியா இங்கே அப்படின்னு அந்த தாத்தா கார்த்திகை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட கார்த்திக்கும் சுற்றி பார்க்குறாரு. ஒரு வேளை அந்த பெரியவர் என்கிட்ட பேசலை, பின்னாடி யார்கிட்டயும் பேசுறாருன்னு நினச்சும் சுற்றி பார்க்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், இங்கே வா அப்படின்னு அந்த பெரியவரும் கூப்பிட கார்த்திக் இவரும் குழப்பத்தோட பெரியவர்கிட்ட போகிறாரு. என்ன உன் உயிர் மேலே ரொம்ப ஆசை போல இருக்குது, என்ன ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, ஐயா புரியல அப்படின்னு கார்த்திக் ஒரு மாதிரி பயத்தோட கேட்க, பிரச்சனை தானே இவனை தேடி வந்திருக்க, ஆல்ரெடி இழக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட இழக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, சரிவா இதுக்கப்புறமாச்சு நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு அந்த பெரியவர் கார்த்திகோட கையை பிடிக்கிறாரு. அது கையை பிடிக்கும்போது அந்த பெரியவரோட கை கார்த்திக் இவரோட கையை பிடிக்கும்போது ரொம்பவே மென்மையாகவும் இருக்கும், ஒருவித அமைதியாகவும் அந்த ஆன்மீகமான விஷயத்த அந்த சமயம் உணர்ந்ததா அவரும் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பெரியவர் அந்த மலையோட ஒரு பகுதிக்கும் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட, தம்பி உன் உடுப்பெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. தம்பி துணியை கழட்டுப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ கார்த்திக் சட்டையை கழட்டுறாரு, பேண்ட்டை கழட்டுறாரு, அதையும் கழட்டு அப்படின்னு அந்த உள்ளாடையும் சொல்ல கார்த்திக் இவருக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. தம்பி இந்த இடத்துல தான் யோசிக்காத, நீ பிறக்கும்போது இப்படி தான் இருந்த, காலப்போக்கில் இப்படி மாறி இருக்க, கழட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் அதையும் கழட்டிடுறாரு. இப்போ கழட்டினதுக்கப்புறம் அந்த பெரியவர் அவர் பையிலேருந்து விபூதி எடுத்து கார்த்திக் இவரோட உடம்புல அடிக்கிறாரு. சொல்ல போனால் அந்த பெரியவர்கிட்ட கொஞ்சமாக தான் திருநீர் இருக்கும் ஒரு சுருக்கு பையில், ஆனால் அவர் பையிலேருந்து அந்த திருநீர் எடுத்து கார்த்திக் இவரோட உடம்பு ஃபுல்லாக அடிக்க அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே திருநீர் மயமாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்க கார்த்திக் இவரால் சுத்தமாக நம்ப முடியல. அந்த பெரியவர்கிட்ட அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, ஆனால் இவ்வளோ திருநீர் இந்த சின்ன பையிலேருந்து எப்படி வந்தது அப்படின்னு இவருக்கே அதிசயமாக இருந்திருக்கு. இப்போ உடம்பு ஃபுல்லாக திருநீரும் ஆயிருக்கு. பக்கத்தில் சின்னதாக ஊற்று மாதிரி தண்ணியும் இருக்குது. அது ஊற்றா இல்லை அந்த இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இப்போ அந்த தண்ணியில் 3 தடவை தலை முங்க சொல்கிறாரு. கார்த்திக்கும் அதில் இறங்கி 3 தடவை முங்கி எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் பழையபடி துணியை மாற்றிக்க சொல்கிறாரு. அப்படி மாற்றினதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட ஒரு விஷயமும் ஒரு சில பொருட்களும் கொடுக்குறாரு. அது என்னன்னா, தம்பி இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் இது முழுசாக தீரணும்னா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். ஏன்னா இறந்து போனவனோட கோவம் ரொம்பவே உக்கிரமாக இருந்துட்டு இருக்கு. அது சரி பண்ணணும்னா பொதுவாக கோவமாக இருக்கிறவங்க மேலே தண்ணி ஊற்றினா சாந்தமாவாங்க, ஆனால் கோவமாக இருக்கிற இவன் உடம்புல நெருப்பை ஊற்றினாதான் இவன் அமைதியாவான். இதை கேட்ட கார்த்திக் இவருக்கும் ஒன்றும் புரியல. ஐயா ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பெரியவர் விளக்கமாக சொல்கிறாரு. செத்து போனவன் பிரேதாத்மாவை சுற்றிட்டு இருக்கான், அவன் உடம்பை இன்னைய தேதி வரைக்கும் புதைச்சி தான் வச்சுருக்காங்க, அவன் உடம்பை எரிக்கலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த உடம்பை வெளியில் எடுத்து, அதாவது புதைச்சிருக்கிற இடத்துல இருந்து வெளியில் எடுத்து எரிச்சா மட்டும்தான் இந்த சாபம் உன்னை விட்டு தீரும், இதுதான் ஒரே வழி. இதை தவிர்த்து நீ எப்பேற்பட்ட மந்திரவாதி எப்பேற்பட்ட நம்பூதிரி எவங்கிட்ட போனாலும் ஒன்றும் நடக்காது, எல்லாம் அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி ஏமாத்திட்டு தான் போவானுங்க. இப்போவே கிளம்பு, சரியா 2 நாளில் போகி பண்டிகையும் வரப்போகுது, பழையான கழிதலும் புதியான புகுதலும். இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதை வெளியில் எடுத்து எரிச்சா மட்டும்தான் நடக்கும், தைரியமாக போ, எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு அந்த பெரியவரும் சில தாந்திரிக பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இதை வாங்கின கார்த்திக் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி காரில் வேக வேகமாக அவங்க ஊருக்கும் போகிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் கார்த்திக் இவருக்கு தெரியாது இறந்து போன அருணை எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க, அருண் இவன் எந்த ஏரியா அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கன்னா பிரீத்தி இவங்க படித்த அந்த டேலி கிளாஸுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு எப்படியோ இறந்து போன அருணோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி இப்போ டேரெக்டாக அருண் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அருண் அவங்க வீடு சாதாரண வீடு இல்லை, ஒரு மாதிரி டெரராக, இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் இந்த அடிதடி ரவுடிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற வீடு தான். இதை வெளியிலேருந்து பார்க்கும்போதே கார்த்திக்கு தெளிவாக புரிஞ்சிருது, இவங்க வீட்டில் இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இறந்து போனாங்கன்னா அவங்கள பொதுவாக எந்த இடத்துல எரிப்பாங்க எந்த இடத்துல புதைப்பாங்க அப்படின்னு அப்படியே சாதாரணமாக அக்கம் பக்கத்திலும் பேச்சு போட்டு அந்த ஒரு விஷயத்தையும் வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த புதைக்கப்பட்ட அந்த சுடுகாட்டோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு அருணோட உடம்பை எங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு, எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படி நல்லா தேடி பார்க்கும்போது தான் அந்த சுடுகாட்டோட ஒரு கார்னர் பகுதியில்
அருணோட பேரை போட்டிருக்கு, அவருடைய வயசு அண்ட் என்னைக்கு தோன்றினாரு, என்னைக்கு இறந்து போனார் அப்படின்னு அந்த தேதியெல்லாம் தெளிவாக போட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியராக இவன் தான் அப்படின்னு இவருக்கும் கிளியராக புரிஞ்சிருது. ஏன்னா அந்த இடத்துல அருண் பேர் கொண்ட வயசு பசங்க ஒரு சில பேரும் இருக்காங்க. ஆனால் அவங்க இறந்ததுனாவோ இப்போ ரீசெண்டாக இறந்து போன லிஸ்ட்டில் இவன் ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சரியா கார்த்திகோட அப்பா அம்மா எல்லாருமே ஊர்லேருந்து வந்துடுறாங்க. கார்த்திகோட தம்பியும் வந்துடுறாரு. இந்த ஒரு விஷயத்த கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் டேய் இதை ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கார்த்திகோட அப்பா தம்பி 3 பேருமே கிளம்பி இப்போ அந்த சுடுகாட்டுக்கும் நைட்டோட இரவாக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்க அந்த சமயம் பண்டிகை நாளில் மோஸ்ட்டாக நிறைய பேர் வெளியிலே இல்லை. ஒரு சில பேர் ஊருக்கும் போயிட்டுருக்காங்க, ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த சுடுகாடு சரௌண்டிங் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக ஆட்கள் நடமாட்டம் இருக்காது. நைட்டுன்னும் போதும் சுத்தமாக இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல பள்ளம் தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கார்த்திக் இவரோட கையில் திருவண்ணாமலையில் அந்த பெரியவர் கொடுத்த தாந்திரிக பொருள்லாம் இருக்குது. இதை அப்பா தம்பி அண்ட் கார்த்திக் அப்படின்னு 3 பேருமே வச்சுட்ருக்காங்க. வச்சுட்டு அந்த இடத்துல பள்ளம் தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பள்ளம் தோண்டும் போது அந்த இடத்துல ஒரு வயசு பையன் அழற சத்தம் தெளிவாக கேட்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த இடத்துல பள்ளம் தோன்றாங்க. ஒரு லெவல் தோண்டினதுக்கப்புறம் நாத்தமும் அடிக்குது. அந்த சடலம் அழுகின நாத்தம். இவங்களுக்கு புரிஞ்சிருது பாடி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த உடம்ப அப்படியே வெளியில எடுக்கிறாங்க. அதை ஒரு துணியோட சுற்றி அந்த இடத்த அது தோண்டின இடம் மாதிரி பெருசாக தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு சமாளித்து இந்த பள்ளத்தை மூடிட்டு வந்துடுறாங்க. இப்போ எடுக்கப்பட்ட அந்த பேயோட சடலத்தை ரொம்பவே ஜாக்கிரதையாக அந்த இடத்த விட்டும் கொண்டு போகிறாங்க. எங்கேயோ ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு கண்காணாத ஒரு பெரிய இடத்துல அந்த இரவோட இரவாக அதை கொளுத்துறாங்க. அப்படி கொளுத்துற அந்த ஒரு நாள் போகி பண்டிகை. அந்த பெரியவரும் சொல்லியிருப்பார்ல போகி பண்டிகை அப்போ கொளுத்துரு அப்படின்னு. இப்போ அதுதான் கார்த்திக் அவங்க அப்பா தம்பி 3 பேருமே அந்த இடத்துல ஒரு பயத்தோட பண்ணுறாங்க. இப்படி அந்த இடத்துல அந்த உடல் எரியும் போது பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அருணோட ஆன்மா ஒரு மாதிரி ஒன்று அழற அந்த ஒரு சத்தம் இவங்க காதை கிழிக்கிற அளவுக்கும் கேட்டிருக்கு. சரியா அந்த உடல் ஃபுல்லாக அந்த நெருப்பு பரவுனதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட சத்தம் அப்படியே அடங்கிடுது. இப்படி அடங்கினதுக்கப்புறம் இவங்க 3 பேர் கையிலுமே அந்த பெரியவர் கொடுத்த தாந்திரிக பொருளாக இருக்குல்ல அந்த பொருளையும் அந்த நெருப்பிலே போட்டுறாங்க. ஏன்னா அந்த பெரியவர் அந்த பொருள் அந்த நெருப்பில் கடைசியாக போட சொல்லியிருப்பார். இப்படி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பிரச்சனை அப்படியே அமைதியாகுது. இப்படி இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு தான் கார்த்திக் அவரோட வீட்டுக்கும் போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையோட எதிரொலி அடுத்த 2 வருஷம் இவரை ஏதோ ஒரு விதத்தில் பயமுறுத்திருக்கு. சொல்லப்போனால் அடுத்த 2 வருஷம் வரைக்கும் அந்த ஆன்மா கார்த்திக் இவரை அப்பப்போ பயமுறுத்த வந்திருக்கு. ஆனால் பெருசாக எந்த தொந்தரவும் பண்ணலை. சும்மா கார்த்திக் இவரை தூரத்துலேருந்து பயமுறுத்துற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. பெருசாக எதுவும் ஆகலை. இதுக்கப்புறம் கார்த்திக் அவரோட வாழ்க்கையை சகஜமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சோகமான விஷயமா இல்லை நல்ல விஷயமா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கார்த்திக் ஸ்டில் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. வேற ஒரு பொண்ணு அப்படின்னு எந்த பொண்ணு பற்றியும் நினைக்கல. ஏன்னா இவர் லவ் பண்ணல ஸ்கூலில் பிரீத்தி. இப்போ வரைக்கும் அவங்க தான் இவரோட மனசுல இருந்துருக்காங்க. அவங்களோட இடத்த வேற யாராலுமே ஃபீல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் தனியாக தான் இருந்துட்டு இருக்காரு. கார்த்திகோட தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட தம்பிக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு இருந்துருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் இவர் சிங்கிளாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை காதலிச்சு. இந்த மாதிரி உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. நிஜமாக இந்த மாதிரி மனுஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த காலத்துலையும் இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்னு. ஸோ இது எப்படியோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கார்த்திக் இது வரைக்கும் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய சம்பவம் தான். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய ஃபியர் எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடவே இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனாக இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே போல் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நான்